கடந்த மார்ச் மாதம் முதல் டெங்கு நோய் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஒரு கட்டுப்பாடான நிலையிலே தான் இருந்து வந்தது. அந்த அக்டோபர் மாதத்தில் இங்கே ஆரம்பித்த பருவ பயிற்சி மழைக்கு பின்னர் எங்களுக்கு இந்த நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பித்தது. நவம்பர் மாதத்திலே முதல் 10 நாட்களிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 26 நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த பருவ பயிற்சி மழைக்கு பின்னர் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே குறிப்பாக யாழ்ப்பாணம் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே எங்களுக்கு அதிக நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் கொழும்புத்துறை பிரதேசத்திலே எங்களுக்கு 24 நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பிரதேசத்திலே நாங்கள் விசேடமான ஒரு டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். எனவே இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பிரிவுகளிலும் நாங்கள் இந்த பருவமழைக்கு பின்னர் தயவு செய்து உங்கள் வீடுகளை சுற்றி பார்த்து அங்கே டெங்கு நுளம்பு பெருகக்கூடிய இடங்கள் இருந்தால் தயவு செய்து அவற்றை இனங்கண்டு அளிக்குமாறு அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இந்த காலப்பகுதியிலே காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக தகுந்த வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும்.